அனைவருக்கும் வணக்கம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய தோஷம், ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருமணமாகாத சூழ்நிலைக்கு களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாங்கல்ய தோஷம் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். பெண்ணோட ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து 8ஆம் இடம், அந்த 8ஆம் இடத்தில் சூரியன் சம்மந்தப்பட்டோ சூரியனோ இருந்துருச்சுன்னா அதுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குதுன்ட்டு உறுதியாக சொல்லிடலாம். மற்றவர்கள் சொல்லாதது போல் 7ஆம் இடத்துல செவ்வாயினுடைய பகுதி ஒட்டிகிட்டு இருக்குது, மற்ற கிரகங்கள் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அறியாமையில் அதாவது கத்துக்குட்டி ஜோசியர்கள் கண்டுபிடிச்சி சொன்னது. அதையெல்லாம் எதையும் நம்பாதீங்க. 8ஆம் இடத்துல சூரியன் இருந்து விட்டாலோ சூரியன் உடைய வீடாக இருந்து விட்டாலோ இந்த தோஷம் உருவாக வாய்ப்பு ஏற்படுகிறது. இதில் எந்த லக்கணம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. 8ஆம் இடத்தில் சூரியன் டைரெக்டாக இருந்துச்சுனாலே அது மாங்கல்ய தோஷம். அப்போ இந்த மாங்கல்ய தோஷம் எதனால் உருவாகுது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். தோஷ நிவர்த்தி, பரிகாரம் இதெல்லாம் கதைக்கு ஆகாத விஷயம். திருமணம் என்பது சோதிடர்களாலும் பெற்றோர்களாலும் நிர்ணயிக்கப்பட்டாலும் அது உண்மையிலுமே இறைவனால் அது செய்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இறைவனால் செய்து வைக்கப்பட்ட ஒரு திருமணத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது கணவன் மனைவி ஆயிடுறாங்க. அப்படி ஆன பிறகு மனைவியானவள் கணவனை கேவலப்படுத்தி பேசுவது முதல் காரணம். கணவனை இழிவாக நடத்துவது, கணவனுடைய குடும்பத்தை கேவலமாக பேசுவது, தன் தகப்பனுடைய குடும்பத்தை உயர்த்தி பேசி கணவனை மிகவும் தாழ்த்தி பேசக்கூடிய பெண்கள், இதுவும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படி கணவனை இது இறைவன் தான் இவளுக்கு, இந்த பெண்ணுக்கு கணவனாக ஒருத்தனை தேர்ந்தெடுத்து மாங்கல்யத்தை அணிவித்து இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறான். கடவுள் தானே கொடுக்குறான். கணவன் என்பவன் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தூதன் மாதிரி. இவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறது அவன்தான். கடவுள் தான் ஒரு மனிதனை இணைச்சி வைக்கிறான். அப்போது இந்த மனிதனை இழிவுபடுத்தும் போது அதை இணைச்சி வச்ச கடவுளை இழிவுபடுத்துவதற்கு தான் இதனுடைய பொருள். அப்போ கர்ப்ப காலத்தில் வயிற்றுக்குள்ளே குழந்தையை வச்சுட்டு இப்படி கணவன் குடும்பத்தையும் இழிவாக பேசி அந்த குடும்பத்தையே தலை குனிய வைக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணுக்கும் பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அந்த சூரியன் என்பது தகப்பன். அந்த பெண்ணுக்கு குழந்தைக்கு தகப்பன் தான் சூரியன். அந்த சூரியன் தோஷம் அடைந்திருக்குது. யாருனால? இந்த மனைவியால், தாயால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தோஷம்தான் மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி அடையுமானா ரொம்ப சிரமம். என்ன காரணம்னா, ஒவ்வொரு நாளும் தன் பெண் குழந்தைக்கு திருமணம் ஆகவில்லையே என்று மனம் நொந்து புழுங்கி அந்த தாலியை அவமானப்படுத்தியதற்காக தண்டனை அனுபவிக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த குழந்தைகள் மாங்கல்ய தோஷத்தோடு பிறக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சூரியன் தான் தந்தை தான் இங்கே தோஷமாக 8ஆம் இடத்துல இருக்கிறான். அப்போ இதுக்கு காரணம் தாய் தான். இந்த தந்தையை தோஷகாரனாக மாற்றி வைப்பது, இழிவுபடுத்தி பேசி, உனக்கு நான் தாலி வரம் கொடுத்தும் கூட நீ அந்த தாலியை மதிக்காமல் இழிவாக பேசும்போது உன் குழந்தைக்கு அந்த தாலியே ஒரு தோஷமாக அமையட்டும் அப்படின்ட்டு, அமைய கடவுது அப்படின்ட்டு கடவுள் தண்டனை கொடுக்குறான். அதை பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20 வருஷம் வரைக்கும் பெண்களுக்கு திருமணம் குழந்தைகளுக்கு ஆகாமல் இருந்து அதை அனுபவிக்கிறார்கள். நம்ம கண்கூட பார்க்குறோம். இதுதான் அப்போ மாமியாரையும் அந்த ஆணுடைய குடும்பத்தையும் எந்த பெண் கேவலமாக பேசுகிறாளோ அந்த பெண்ணுக்கு பிறக்கும் ஆண் குழந்தை களத்திர தோஷத்தோடும் பெண் குழந்தை இதுபோல் மாங்கல்ய தோஷத்தோடு தான் பிறக்கும். அந்த நேரத்தில் தான் அது ஜனனம் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஊமையாக எத்தனையோ உயிர்கள் பிறக்குது. நமக்கு வாயை கொடுத்ததை அதை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் பெண்கள் வாயை விட்டு கேவலமாக ஏளனமாக அந்த தாலியினுடைய மகிமையை தெரியாமல் பேசுவதால் தான் இது போன்ற மாங்கல்ய தோஷம் குழந்தைகளுக்கு உருவாகிறது. பெற்றோர்களுடைய கடன் தானே பிள்ளைகளுக்கு சேருகிறது அப்படிங்கிறது. பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்ட்டு பல பேர் மேதாவி மாதிரி கேட்பாங்க. இந்த வயிற்றில் ஜனனிக்க முடிவெடுப்பதே அந்த குழந்தை தான். அந்த உயிர் தான் இங்கே பிறக்கணும்னு முடிவெடுத்து பிறக்குது. அப்போ அதுக்கும் இந்த
இதுக்கும் தொடர்பு உண்டு. அதனுடைய பலன்களை அனுபவித்து தான் ஆக வேண்டும். நல்லது மட்டும் அனுபவிக்க அவ்வளவு உணர்த்தியா இருக்கக்கூடிய அந்த உயிர், கெட்டதையும் அனுபவித்து தானே தீரணும். அப்ப தாய்க்கு தண்டனை கொடுப்பதற்காகத்தான் இந்த மாங்கல்ய தோஷம் உருவாகுதுங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணும் புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வந்து திருமணமாகி போகும்போது இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. பரம்பரைக்கே வந்து இழிவை தேடி கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு அறிவோட பெண்கள் வந்து புகுந்த வீட்டுக்கு போகணுங்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய உண்மையான நோக்கம். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தோஷ நிவர்த்திக்கு நேரா வந்து கும்பகோணத்து பக்கத்துல இருக்கிற இந்த ஆடுதுறையில் அமைந்திருக்கக்கூடிய திருமங்கலக்குடி புருஷா மிருகம் அப்படின்னு போட்டு இந்த படத்தில் ஆரம்பத்தில் காமிச்சிருக்கிறேன். அந்த விநாயகர் கோயிலில் போய் இந்த தோஷ நிவர்த்தி செஞ்சால் திருமணம் கைகூடுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இந்த தாய் செய்த தவறு அந்த பெண்ணுக்கு வாழ்நாள் முழுக்கும் தொடர்ந்து வருங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் அந்த தாய் வந்து உயிரோடு இருக்கும் வரை இதற்காக வருத்தப்பட்டு இப்படி கல்யாணம் ஆகலையே, மாங்கல்ய தோஷம் வந்துருச்சேன்ட்டு வருத்தப்படுவது தான் தன் கணவனை அவமதித்ததற்கான தண்டனைங்கிறத புரிஞ்சுக்கணும். இதே தான் பெண்களுக்கு பெண்களை வந்து அவமானப்படுத்துறவர்களுக்கு தான் கலத்தர தோஷத்தோட மகன் பிறப்பான். இப்படி வந்து இரண்டும் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மாங்கல்ய தோஷம் ஒருபோதும் நீங்காது. அதுக்குண்டான தண்டனையை அந்த பெண்ணை பெற்ற தாய் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் முடிவு. அதை அனுபவித்தாலே அந்த தோஷ நிவர்த்தி அதாவது நீங்கி விடும்ட்டு நம்ம முடிவாக சொல்லலாம். அதனால் திருமணமான பெண்கள் கணவன் வீட்டை கேவலமாக பேசுனீங்கன்னா இந்த தண்டனை நிச்சயம் கிடைச்சே தீரும். பேசுகிறதெல்லாம் பேசிட்டு பின்னாடி குழந்தைக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தப்பட்டு ஊருக்குள்ளே யாராவது நம்ம பரிதாபப்படுவாங்களான்ட்டு சோதிடர்களை அணுகி பரிகாரம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க நொந்து சாகிறது தவிர வேறு என்ன சாதிக்க முடியும்? தண்டனை வந்து ஒரு சூரியன் காலையில் உதிச்சது அப்படின்னா மத்தியானம் உச்சி வெயில் இருக்கும்போது சருகுகள் தீப்பற்றி எரியும் அப்படின்னா அது தடுக்க முடியாது, எரிந்து தான் தீரும். அது வந்து இயற்கை விதி. அந்த மாதிரி தான் நம்ம செய்த பாவங்கள் என்னென்னா இது போன்ற பாவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. நம்ம வாழ்நாளிலேயே தான் அனுபவிக்கணும். அதுக்கு மற்றவர்கள் துணை போவார்கள், அவ்வளவுதான். பெண் குழந்தையானது உங்கள் தண்டனை அனுபவிக்க துணை போகுது. அதுக்கு நல்ல வாழ்க்கை அமையுதா அமையாதாங்கிறது அதனுடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான் இருக்குது. குழந்தையிலேருந்து தகப்பனை எப்படி மதிக்குது, தாயை எப்படி மதிக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த குழந்தைக்கு உண்டான பலன்கள் உண்டாகும். இதெல்லாம் வந்து அவங்க செயல்களால் தான் உருவாகுது. அது ஜாதக கட்டங்கள் நமக்கு தெரிவிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நடந்துக்காமல் தண்டனை வரும்போது மட்டும் என்னமோ நம்ம மகா யோக்கியர்கள் உலகத்துக்குள்ளே வேஷத்தை போட்டுட்டு மற்றவங்களுடைய பரிதாபத்தை தேடுறதுக்காக நடிச்சுக்கிட்டு தெரியக்கூடாது. எதுவுமே தண்டனை வந்து நம்ம செய்கிற தவறுகளுக்கு தான். கடவுளுங்கிறவங்க மாங்காமடையம் கிடையாது. தவறு செய்யாதவங்களுக்கு எதற்காக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். பெண் குழந்தைக்கு திருமணம் ஆகலைன்னா யார் வருத்தப்படுவா? முதல்ல தாய் தான். அப்போ தாய் செய்த தவறுக்கு தான் இந்த தண்டனை கிடைக்குதுங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. மண்டையில் கொட்டி கொட்டி சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, தப்பிக்க தான் பார்ப்பாங்க. ஆனால் உண்மை இது தான். அவங்கள முடியை பிடிச்சி ஆட்டி அவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.